சமுதாயத்தார்களே, இஸ்லாமியர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்களே, சமுதாய மக்களே, சமுதாய தலைவர்களே, ஆலிம்களே, பெரியவர்களே, நீங்கள் அல்லாஹு தஆலாவை வணங்குகின்றீர்கள். அல்லாஹு தஆலாவுக்கு சிரம் ஜாய்க்கின்றீர்கள். உங்களிடத்தில் ஒரு மகத்தான சக்தி இருக்கிறது என்பதை நீங்கள் புரியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். மத்தியிலும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய காஃபியர்கள், தலைவருடைய சிலையை வணங்கக்கூடியவர்கள், இந்த காஃபியர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய கலாமில் 600 இடத்தில் கூறுகின்றார். இவர்கள் எல்லா ஹாலிலும் தாழ்மைப்பட்டவர்கள் என்று கூறுகின்றார். இவர்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் விரோதிகள். ஆனால் நீங்கள் விரோதிகளோடு தோழமை பெற்றுக் கொண்டு வாழ்ந்து வருகின்றீர்கள். அவர்கள் ஸ்திரத்தன்மை அடைவதற்கு நீங்கள் துணை போகின்றீர்கள். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் சமுதாயத்துக்கும் விரோதிகளை நீங்கள் நட்பாக பார்க்கின்றீர்கள். இவர்களை ஒதுக்கிவிட வேண்டும். கட்சி என்ற வட்டத்திலிருந்து நீங்கள் வெளியேறிவிட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தாரோடு, ஒளிமார்களோடு நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு உங்களிடத்திலே ஒரு வலுவான சக்தி இருக்கிறது என்பதை உணர்வதற்குத்தான் நான் உங்களுக்கு கூறுகின்றேன். நீங்கள் ஒவ்வொருவரும், ஆண்களும் பெண்களும் அபாபீல் பறவையாக மாற வேண்டும். அபாபீல் பறவை, அப்ரஹாமின் சொல்லக்கூடிய யானைப்படை என்ன செஞ்சது? துவசம் செய்தது. அதே போன்ற சக்தி உங்களிடத்தில் இருக்கின்றது. அதுக்குண்டான வழிமுறைகளை நான் சொல்லி காண்பிக்கின்றேன். என்னுடைய கருத்தை ஆராய்ச்சி செய்யுங்கள். நான் உங்களை உயர்ந்த பதவியின் பக்கமாக காஃபியர்கள் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து இஸ்லாமிய கிலாபத் இந்த இந்தியாவில் வர வேண்டும் என்ற வழியை காட்டுகின்றேன். சிந்தியுங்கள். இன்னும் புரியாவிட்டால் அடுத்த பதிவை நீங்கள் கவனியுங்கள். உங்களுக்கு புரிய வைக்கும். அல்லாஹ் தஆலா புரிய வைப்பான். உங்களுடைய அந்தஸ்து உங்களுக்கு தெரியும்.